எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலாவேல்சாமி. இன்னைக்கு அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் பச்சை புளியை கரைச்சி ரசம் வைக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எண்ணெய் எடுத்துக்கலாம். வெள்ளை பூண்டு ஒரு கட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு உரிச்சாச்சு. அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இதெல்லாம் இடிகல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். உங்களுக்கு இடிகல் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு திருப்புனீங்கன்னா ஒரே திருப்பு தான் திருப்பணும். அது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் எல்லாம் கரைச்சிக்கலாம். இப்போது இதையும் இடிகல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். பச்சை மிளகா, சீரகம், குருமிளகும் போட்டுக்கலாம். குருமிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இடிச்சாச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் இடிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா இடித்து போடணுங்க. ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் செய்ய முடிஞ்சுது. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா தட்டிக்கணுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கணும். கொஞ்சம் இடிகளில் கஷ்டமாக தான் இருக்கும். வேணால் மிக்சியில் போட்டு நீங்கள் சுற்றிக்கலாம். இடிகள் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நல்லா தட்டிட்டேன். இப்போது புளி கரைச்சிக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 6 பேருக்கு உண்டான புளி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா புளி கரைச்சி வடி கட்டிட்டேன். இடித்து வச்சதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. இடிகளில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டதுனால கையை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கியாச்சுங்க. இதுதான் பச்சை புளி ரசம். பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது சுடு சாப்பாடு வச்சு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த ரசத்துக்கு சூடாக சாப்பாடு வச்சு நிறைய ரசம் ஊற்றி முட்டாப்பழம் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.